நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூல் டீச்சர்னால நீங்களாம் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 12. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தைகள் நிறைவேறும். இன்னொரு வாசிக்கலாமா? மனப்பாடம் பண்ணிடலாமா? சண்டே ஸ்கூல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ண சொல்லுவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அடிக்கடி அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, அண்ணாச்சி நான் சின்ன வயசுல என்னை ஒரு டேபிள்ல ஏற்றி விட்டு வசனங்களை சொல்ல சொன்னீங்க, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரியா இருக்கிறேன் அப்படின்வாங்க. யாருன்னா ஆலன் ஃபார் ஒய்ஃப் சோஃபியா அவங்க சொல்லுவாங்க, வசனமா சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாச்சி அப்படின்வாங்க, சோத்திரமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு மறுபடியும் சொல்லலாமா? யாருக்காவது தெரியுமா? பைபிளை மூடுங்க, பார்க்காதீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் ஐயா சொல்லுங்க. வெரி குட், நன்றி ஐயா. வாங்க ஐயா, உங்களுக்கு பரிசு வாங்க. எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நான் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறேன். தேங்க்யூ. ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நான் அவர் யார்? அரசியல்வாதியா? யார் அவர்? உங்களையும் என்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்லுகிற வார்த்தை என்னங்க நிறைவேற்றுவேன். இன்றைக்கு நம்ம சொல்றத நிறைவேற்றுறது கிடையாது, ஆனால் ஆண்டவர் சொல்றார் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிதானா? நம்ம இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இன்றைக்கும் எங்களோடு இருந்து நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசும்படி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். அந்த கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? சத்தத்தை காண்பேன். உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் சொல்வதை என்ன செய்வாரா? செய்ய அப்படின்றார். அற்புதத்தை காண பண்ணுவேன் சொல்லியிருக்கிறார்களே, செய்திருக்கிறாரா? சத்தமே காணவில்லை. எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? யாருக்கா சொல்ல தெரியுமா? எனக்கு 65 வயசு. 65 வயசு, 47 வருஷம் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். பல தேசங்கள், போன வருஷம் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்தேன். கொரோனானால வேகமா தமிழ்மார் அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ணா நீங்க மதுரைக்கு போய் சேருங்க, நாங்கள் திருப்பி உங்களை கூப்பிடுறோம் சொல்லிட்டு. அவங்களாம் யாரும் கேட்டீங்கன்னா வத்தலக்குண்டு கொடைக்கானல் போறவர்கள் வத்தலக்குண்டுல படித்த மாணவர்கள். கம்பேஷன் KNH அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்துல சின்ன சின்ன பசங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய பாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்க. பாஸ்டர் இதெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது அண்ணன் வந்து நடத்துவாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பசுமலையில ஒரு பழங்காலத்துல ஒரு ஏஜ் சர்ச் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நான் அப்படின்னு சொல்லணும். அன்றைய கிருபையினால சண்டே ஸ்கூல் நடத்தினேன். இன்னைக்கு உங்க சர்ச் வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாரா? நான் கர்த்தர், நான் இந்த வசனத்தை நான் உங்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி இங்க வீட்டுக்கு போகும்போது, ஆமா அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் என்ன இது என்னவா இது என்ன வார்த்தை வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லிருக்காங்களே, இந்த வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்வோம்? பற்றி கொள்ளும். அவர் எனக்கு செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு உள்ள வேண்டும். 1957
97ஆம் ஆண்டு ஒரு அம்மா குழந்தை பிறகு, குழந்தை பிறந்தோடனே எப்படி இருக்கும் இந்த குழந்தை? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுவோமே. அழகா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த குழந்தை அழகா இல்லை, மண்ணுக்குள்ள இருக்கிற மண்மணி புல் மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தது. தொட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? மண்புழு கொல கொலம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த பையனை அப்படி தூக்கிட்டு நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் UCI ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருப்பாங்க, அந்த ஸ்கூல்ல தான் அந்த சர்ச் இருந்துச்சு. அந்த முன்னாடி பெரிய சர்ச் இருந்துச்சுன்னா அந்த சர்ச் அப்ப இல்லை, அப்ப அந்த சர்ச்சில் தான் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து அந்த ரோட்டு மேல இருக்கிற அந்த சர்ச்சில் அந்த குழந்தைய போட்டுட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு பையனை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செய்யவே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன வீட்டில் ஒரு கூட்டம், என்ன பிள்ளை பத்த வரா அவங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் என்ன இப்படி பிள்ளை பத்திருக்காரு, ஏதோ சாபம் போன அப்படின்னு போயிட்டாங்க. அந்த பையன் 11 வயசு வரைக்கும் நடக்க முடியாம இருந்தான். சப்பானி பையன், ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காசு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இந்த கட்டபொம்மன் சிலை இருக்கு பாத்தீங்களா, அது கீழே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். தவறு வருவான், 14 இருந்து தவறே வரும், டவுசர் கிழிஞ்சு போகும், நாட்டு அடிக்கும். அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா அந்த பையனை வச்சு அழுவாங்க, ஆண்டவர் இப்படி ஒரு பையனை கொடுத்தீங்க, என்ன செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாகுற தருவாய் ஆயிட்டான். ரொம்ப சாகுற மாதிரி ஆயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க சொல்லி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, பையன் இறந்துருவான், அதனால கிறிஸ்தவ முறைப்படி நீங்க என்ன செஞ்சீங்க, பெட்டில வச்சு புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு வருஷம் சொந்தக்காரங்க வரவே இல்லை. பையன் செத்து போயிடுவான்னு சொன்னோன்னு சொந்தக்காரங்க வந்தாங்க. நீங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படிதான், எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி கவலைப்படாது, சரிதான், நமக்குன்னு கவலைப்படுற ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு படிச்சோம் பாத்தீங்களா, என்ன பாட்டு படிக்கிறோம்? சொன்னதை செய்து முடிப்பான், சரியா? அவர் இருக்காரு, நம்ம மற்றவங்களை பத்தி கவலைப்பட வேண்டியது, அவர் என்ன செய்வார். இந்த சொந்தக்காரெல்லாம் பரவாயில்ல, பையன் செத்து போயிடுவாங்க, எல்லாம் மாலையோட வந்துட்டாங்க. பெட்டியில செஞ்சாச்சு, மாப்பாளையத்துல குழியெல்லாம் தோண்டியாச்சு, எல்லாம் ரெடி, பெட்டி ரெடி, குழி ரெடி, மாலை ரெடி, எல்லாம் ரெடி. ஆனால் இந்த பையனுடைய அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? முழங்கால்களை முடக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. மூளையினால் முடியாதது முழங்கால்னால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் பாஸ்டர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நான் கர்த்தர், நிறைய பேர் சொல்ல மாட்டேங்குது, சொல்லுங்க, நான் கர்த்தர். அவர் செய்வாரு, முழங்கால போடுங்க, அவர் செய்வார் பாருங்க. இந்த அம்மா முழங்கால நிக்கிறாங்க, 4 மணி ஆச்சு. அவன் குழி தோண்டவங்க சண்டை போடுறாங்க, என் வெயிலுக்குள்ள நிக்கிறப்பா, சீக்கிரம் கொண்டு புதைக்குது. எவ்வளவுக்காரங்களா நிக்கிறாங்க. இந்த அம்மா முழங்காலே நின்றாங்க. சாயங்காலம் 4 மணி மேல எந்திரிச்சு போய் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் கேட்டாங்க, டாக்டர் என் பையனை வந்து பாருங்க. அவங்க சொன்னாங்க, ஏமா அவன் செத்து போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல டாக்டர், எஸ்ஐ வந்து பாருங்க. டாக்டர் அம்மா சொன்னாங்க, போய் பார்த்து வந்துருங்க, நல்லா இருந்தா கொண்டு வாங்க, இல்லாட்டி சொல்லிருக்க போச்சுருவாங்க. வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு, ஏமா வேற யார் டாக்டர் வந்தாங்களா? இல்ல. என்ன செஞ்சீங்க? முழங்காலு. திருப்பி வாசிப்போமா? மறக்கவே கூடாது, இந்த வசனத்தை மறக்கவே கூடாது. மறந்து போனீங்கன்னா ஆண்டவர் மறந்துடுவார். ஓசியாவின் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லையாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வைத்தால் வேதத்தை மறந்தா நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். அதனால இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. மறந்தீங்கன்னா அவன் செய்ய
சரிதானா? இந்த அம்மா இந்த டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, பரவாயில்லையே உங்க பையனை வீட்டுக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட் வாங்கிட்டார். ஏன் என்னப்பா பெட்டி செஞ்சாச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது தெரியுமா? 8 மணி இருக்கும். அந்த பையனை வீட்டுக்கு காதுல கேட்கல, வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. எங்க வீடு வந்து கோவல் நகர் முதல் இருக்கு. வாங்க, அவங்களாம் பாட்டியம் ஆயிட்டாங்க, ரொம்ப பாட்டியம் ஆயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களும் தெரியாது, பாட்டியம் ஆட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் ஜப்பானி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெருவே பேசுது, அவ்வளவு சந்தோஷம். கடைசியில எல்லா பெட்டியெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க, ஒளியெல்லாம் திருப்பி மூடினாங்க, மாலையும் சைலண்டா கீழே போட்டாங்க. எல்லாரும் வந்து அப்போ சந்தோஷமா பாட்டு படிச்சாங்க. நான் கத்த அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த பையன் படிக்க போனா, படிச்சு முடிச்சு டிப்ளமோ இன் மோட்டார் மெக்கானிக் முடிச்சுட்டு ஆவின் பால்ல வேலை செஞ்சான். ஆண்டவர் அழைச்சாரு, எப்பா வாப்பா, உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் சொன்னதை செஞ்சேன், வா அப்படின்னாரு. இன்றைக்கு 46 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறாயா? வேற யாரையும் பற்றி சொல்லல, வேற எங்க கதையெல்லாம் சொல்லல. நான் கதை சொல்லுவேன் நானு, ஆனா இது கதை இல்ல, என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. நான் இன்னைக்கு 65 வயதுக்கு வரைக்கும் இருக்கேன்னா என்னுடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாக இருக்கும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் எஸ் பாருங்க, எனக்கு ஆங்கிலம் தெரியாது. மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் சைக்கிள்ல ஊழியம். சைக்கிள்ல ஊழியம் எவ்வளவு கிலோமீட்டர்? 450 கிலோமீட்டர் சைக்கிள். அப்போ போகும்போது விழுப்புரம் பக்கத்தில் வேப்பூர்ன்ற இடத்துல நாங்க ஸ்கிட் போட்டுட்டு இருக்கோம். சின்ன சின்ன டிராமா போடுவோம் ஸ்கிட். அப்படி போடும்போது நிறைய இங்கிலாந்துல இருந்து நிறைய பீப்புள் வந்தாங்க. கன்னியாகுமரி போறாங்க. எங்களை பார்த்த உடனே ஒரே கேப்பு பனியன், ஒரே மாதிரி கலர் எல்லாம் இறங்கி ஒருத்தரை பேசினாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவரு பேசும்போது நம்ம எப்பயுமே தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஓகே 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 இப்படியே சொல்லிட்டே இல்லை. அவர் சொல்றதுல ஓகே ஓகே சொன்னேன், எஸ் சொன்னேன், பாதி சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லிட்டேன். கடைசியில் அவரு என்னுடைய அட்ரஸ் வாங்கினாரு. அவருடைய அட்ரஸ் கார்டு கொடுத்தாரு, விசிட்டிங் கார்டு. போயிட்டாரு, கிழிச்சு போட்டுட்டேன். 3 மாதம் கழிச்சு லெட்டர் வருது. இங்கிலாந்துல படிக்கணும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும், 1,50,000 மட்டும் நீ கட்டு, மற்ற நான் பார்த்துக்கிறேன்னு லெட்டர் வந்துருச்சு. அது எனக்கு வாசிக்க தெரியாது. பக்கத்தில் குமாரன் பையன் எடுத்து வாசிக்கிறான். நான் சொன்னேன், எப்பா நான் வரலப்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, என்னை ஆளை விட சொல்லுப்பா, 1,50,000 இல்லை அப்படின்னு எழுதி விட்டோம். போயிடுச்சு. நல்ல வேலை முடிஞ்சிச்சு போல, எனக்கு கூப்பிட மாட்டாங்க. திருப்பி 3 மாதம் கழிச்சு லெட்டர் வருது. திறந்து பார்த்தா டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் வந்துருச்சு. ஒரே பயம், அது இங்கிலீஷ் தெரியாது, என்ன செய்யணும்? இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பாய் இருந்தார், அவர்கிட்ட போய் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு போனேன். அவர் சொன்னார், எப்பா உனக்கு இங்கிலீஷே தராதுப்பா, ஒன்றும் வராது, உனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெபிடெக்ஸ் கையில் கொடுத்தாரு. எப்போ அதை வச்சுக்கோ, சந்தேகமாக இருந்தால் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்ட்டார். சரி, இன்னும் டைம் ஆச்சு, ஃப்ளைட் ஏறணும். அப்ப எங்க மாமனார், எங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்து ஒரே அழுக. ஏர்போர்ட் இங்கிலீஷ் தெரியாம போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் வந்தாரு. மாப்பிள்ள இங்கிலீஷ் தெரியல, எங்கேயாவது இறங்கிறாருங்க அப்படின்னு அழுகிறாரு அவரு. எங்க வீட்டுக்காரமா ரொம்ப அமைதியானவங்க. மெதுவா வந்து தொட்டு பார்த்துட்டு கடைசியா அவங்களை தொட்டுக்கிறேன், ஏன்னா நான் சாகவா போறேன். நான் கத்த தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாள் கைவிடுங்க, அவர் சொன்னதை செய்கிறார். கலைக்கு போய் பயந்து போய் பிளைட் ஏறியாச்சு.
பார்த்து ஓ போட்டிருக்கேன் நான் பேசுகிறேன். எல்லாம் சீக்கிறாங்க ஏர்போர்ட்ல எல்லாம் ஃப்ளைட்ல இருக்கிறவங்க. ஸோ டேக்கப் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. அது வந்து குவைத்து ஃப்ளைட் பாருங்க, குவைத்தில் போய் இறங்கிடுச்சு. நான் பாட்டுக்கு நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்ட் வந்த மாதிரி நான் பாட்டு சூட்கேஸ் எடுத்து கிளம்பிட்டேன். வேகமா ஒரு அம்மா ஓடியாருந்தாங்க, பனிப்பெண் ஏர் ஹோஸ்டஸ் ஓடியாருந்தாங்க. வெயிட் வெயிட்னாங்க. நான் சொன்னேன் நோ வெயிட் அந்த சூட்கேஸ். ஐயோ தலையில் அடிச்சுட்டாங்க, கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. மறுபடியும் போயிடுச்சு, ஃப்ளைட் போய் நின்றுச்சு. நான் பார்த்தேன் எல்லாரும் இறந்த போல இறந்த இடத்துக்கு போயிட்டோம். கடைசியில் லண்டன்ல ஈத்ரோ ஏர்போர்ட்ல போய் 10:30 மணிக்கு ஃப்ளைட் இறங்குது. எனக்கு ரொம்ப பயம். அங்க கரண்ட் இல்லாம போச்சுன்னா, நம்ம மதுரை மாதிரி லைட் இல்லாம போச்சுன்னா என்ன செய்ய? நானே இருட்டா இருக்கேன், என்ன செய்ய? எந்த வெள்ளாக்காரனே யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வெளியே வர்றாங்க. 7 வெள்ளைக்காரங்க நிக்கிறாங்க. பார்த்தா என்ன கணக்கு அரிசி வாங்கிட்டாங்கன்னு தெரியல, பயங்கர குண்டா இருக்காங்க. அப்படியே ஒரு அரிசி மூடமா வரிசை அடிக்கிறாங்க. கையில ஒருத்தருடைய போடு கனகராஜ் ஃப்ரம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. நான் கத்த தலைக்கு போய் நடிக்கு போய் அழுகிறேன். அங்க நிக்கிறேன். அந்த வெள்ளைக்காரர் பார்த்து பயந்து போயிட்டு எல்கேஜி யூகேஜி மாதிரி மை நேம் இஸ் கனகராஜ் அப்படின்னு சொல்லி பாருங்க. போர்டை கீழே போட்டு அப்படி கட்டி முடிச்சாரு. கோழி வைத்துள்ள குஞ்சு போன மாதிரி ஆயிட்டேன். நான் கத்த ஒரு நாள் நம்மளை கைவிடுறதே கிடையாது. நான் வந்து அதனுடைய அன்பை ருசிச்சு நான் சொல்றேன் மாட்டேன். சில நேரத்தில் திக்கெட்டு போய் ஒரு மாதிரி ஐயோ என்ன செய்வோம்னு இருக்கும் போதுதான் அழகா சொல்றேன், நான் கத்தறியா, நான் கத்து, நான் இருக்கேன், நான் இருக்கேன்பா. சும்மா அவங்க போக்குவரத்துல பேசும்போது சொல்லுவாங்க, நான் இங்கே கிடக்கூடாது. அதே மாதிரி அண்ணன் சொல்றாரு, கனகராஜ் நான் உன்னை கூட்டு வந்தேன், நீ வந்த நான் கூட்டு வந்தேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், ஒரு அழகான வசனம் ஞாபகப்படுத்தினாரு. 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும். ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. அவர் சிறியவனை குளிரில் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் வைத்தாயா. பஸ் ஸ்டாண்டு கீழே பிச்சை எடுத்துக்கிறதையா, ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சியா. ஆனா இன்னைக்கு லண்டன்ல கொண்டு போய் பார்த்துருக்காரியா. நான் கத்த, நான் சொல்லுவேன், செய்வேன். பாருங்க, அந்த விளக்காரனை என்னை கூட்டிட்டு போறாங்க கார்ல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், சாப்பிடல. ஏன்னா என்ன சாப்பிடுறது என்ன கேட்குன்னு தெரியாது. ஏர்போஸ்ல அப்படியே வர்றாங்க, ஒன்றும் சாப்பிடல, டயர்ட் ஆயிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு. பயமா இருக்கு, என்ன செய்ய தெரியல. கடைசியில் காலேஜில் வந்து உட்கார வச்சாங்க. காலேஜில் நம்மெல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. ஸ்கூல்ல கடைசியில் உட்கார மாணவருக்கு என்ன பேரு? என்னங்க? மாப்பிள்ளை பெஞ்சு. ஆமா, மாப்பிள்ளை பெஞ்சு. லெட் அஸ் ப்ரே அப்படிவாங்க. அவங்க பின்னாடி உட்கார்ந்துருவேன். முடிக்குமா லெட் அஸ் ப்ரேவாங்க. முடிக்குமா வெளியே போய் யாரும் பேசணும், எங்கேயும் போக மாட்டேன், நேரம் வருவேன், எங்களுடைய ரூம்ல வந்து படுத்துருவேன். ஆண்டவர் சொல்ற, நான் பாட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்த கொண்டு போய் லண்டன்ல உட்கார வச்சுட்டீங்க ஆண்டவர் அப்படின்னு. அப்படியே சொல்றாரு, நான் கத்த. எப்பா நான் லண்டன் கூட்டு வந்திருக்கிறேன், நீ சைக்கிள்ல போய் எழுத்து, நான் உன்னை உயர்த்தணும்னு சொல்லிட்டேன்னா வைத்திருவேன். நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற எல்லாரும் கவனிங்க. அத்தாலியான ஒரு ராணி, அவர் ராஜாக்கள் எல்லாம் கொண்டுட்டான். ஆனா ஒரே ஒரு ராஜா, குட்டி பையன், 7 வயசு, ஆனா ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அவனை கொண்டு வந்து ராஜாவாக ஆண்டவர் கொண்டு வந்தார். யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரோ, அவர் தீர்மானிச்சுட்டாரோ, எந்த கொம்பனாலும் முடியாது. அவர் செய்வார், அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. கடைசியில் வந்து உட்காருவேன், ஒன்றும் தெரியாது. பெரிய பெரிய ஆளுநர் லெக்சரர்ஸ்லாம் பயங்கரமா எழுதுவாங்க. ஆமா, ஒன்றா
தெரியாது. இப்படி 4 மாசம் ஓடிட்டே இருந்தேன். 4 மாசம் முடிஞ்ச பிறகு வெளியே போனேன். பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்தார். ரொம்ப அழகான ஒரு மனுஷன், பெரிய பிள்ளைங்கிற மாதிரி அவர் பெரியவர். அவர் வந்து என் கையை பிடிச்சாரு. கனகராஜ் are you fine அப்படின்னாரு. உடனே தெரிஞ்சு தெரியாத சிரிச்சிருவாங்க. காது கேட்காத மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. அவங்க காது கேட்காது, சிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் திட்டினாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொன்னா நான் சிரிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு, கனகராஜ் நெக்ஸ்ட் மண்டே நீ சேப்பல பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னாரு. ஐயோ இங்கிலீஷியா? அவர் சொல்லிட்டு காரணம் போயிட்டாரு. ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் தமிழ்லயே பிரசங்கம் பண்ண தெரியாது, இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணா என்ன செய்ய அப்படின்னு. அப்ப நான் வந்து எங்க நியூ பீட் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து தமிழ் சர்ச் இருக்கு, நிறைய தமிழ் சர்ச் இருக்கு. அங்க போய் நம்ம பாடல் நிறைய பாட்டு பாடுவேன், கிட்டார் வாசிப்பேன், பிரசங்கம் பண்ணுவேன். பாருங்க, அங்க ஒரு அண்ணன் இருக்காங்க, டேவிட் அண்ணன். அவர் சொன்னானே இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணுவோம், வாப்பா வீட்டுக்கு வாப்பா, நல்லா ஒரு பாட்டு கிட்ட படிச்சு ஜெபம் வா அப்படின்னு போனேன். போனே அவர் சொன்னேன் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ண ஒன்றும் கிடையாது, வெள்ளக்காரன் அடிக்கணும்னா ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், 4 தடவை வாசிச்சு லெட்டர் பிரேன் கையை காட்டி வெள்ளக்காரன் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு விட்டு அப்படின்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி. உனக்கு இங்க தமிழ் நல்ல பாட்டு தெரியும், கிட்டார் வாசிக்கிற அப்படின்ட்டாங்க. உடனே சரின்னு எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 320 பேர் இருக்காங்க அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் அப்படியே தமிழ்ல லிட்டரா அப்படியே பாட்டை லிட்டரா அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சென்டென்ஸ் எழுதி விட்டாரு, மனப்படம் பண்ணிட்டேன். கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பேப்பர் கையில விட்டாச்சு, கொடுத்து பாட்டு கிட்டார் வாசி. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், யேசுராஜன் சொந்தமாகினார். இந்த காதலத்தின் சொந்தக்காரர்கள் என்ன உள்ளத்தில் சொந்தமாக. நான் பாட்டு படிக்கிறேன், பிள்ளைக்காரங்க பாட்டு படிக்கிறாங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், யேசுராஜன் சொந்தமாகினார். என்ன காதலத்தின் சொந்தக்கார். அவங்க பாடி முடிச்சிட்டாங்க. நான் அந்த வசனத்தை வாசிச்சு லெட்டர் ஸ்பெயின் கையை காட்டி ரெடியா இருந்தாரு. ஜோப் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சு நான் உட்காந்து அவர் வந்து வர ஜான் ஸ்டார்ட் அவர் பேர். அவர் வந்து கனகராஜ் என்ன ஒண்டர்ஃபுல் ஜாப்னார். அந்த ஜாப் எனக்கு தானே தெரியும். நான் கத்து பாருங்க எவ்வளவு அழகா நடத்துறாரு. வாக்கு தத்துவத்தை சொன்னவர் வாக்கு மாறாதவரையா. நம்மதான் மாறி போயிடுவோம். நான் அதை செய்ய இதை செய்ய அறிய மாட்டோம். ஆனா அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த கொரோனானால கனகராஜ் அண்ணாச்சி ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவர் சாப்பாட்டுக்கு வழி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்மா சண்டே ஸ்கூல்ல படிச்சு தமிழ்மாரெல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க, வேலைக்கு போறாங்க, டாக்டரா இருக்காங்க. வேலை மாலால ஒரு தமிழ் டாக்டரா இருக்காரு. எல்லாம் நிறைய பேர் விசாரிச்சாங்க. இல்ல ரூபின்னு ஒரு பொண்ணு சவுதி அரேபியால இருந்து போன் பண்ணாங்க. அண்ணாச்சி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அண்ணாச்சி, நீங்க ஸ்கூல் இருந்தாலும் ஸ்கூல் ஊழியத்துக்கு போவீங்க, இப்ப எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லம்மா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் ஆச்சரிய நவர் அவன் தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இல்ல அண்ணாச்சி உங்க அட்ரஸ் வேணும். நாங்க சரி உங்க அட்ரஸ் நீங்க அனுப்புங்க அப்படின்னு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டேன். 3 மாசத்துக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாத்தையும் ஆன்லைன்ல புக் பண்ணி இந்த அண்ணா நகர்ல இருந்து ஒரு காரை கொண்டு ஒருத்தர் கொடுத்து போயிட்டாரு. இன்னொரு கேட்டீங்கன்னா சையது முகமதுன்னு ஒரு பையன் ஆஸ்திரேலியால இருந்து போட்டுறான். அண்ணாச்சி பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்படினா. யாருப்பா? சையது முகமது. சையது முகமது என்ன சொல்றாரு? என்னப்பா எங்க படிச்ச? நான் ராம்நாடு ஷார்ட்ஸ் மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன். ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா. நல்லா இருக்கேன்ப்பா ராஜா, நல்லா சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னும் ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா? இப்ப போன தம்பி அந்த முடிஞ்ச அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சா நான் போவேன். ரொம்ப சந்தோஷம். என் மனைவி பேசுறாங்க, ஷானவாஸ் பேகம் மார்கரெட். என்னடா மார்கரெட்டா? நீ எங்கம்மா படிச்ச? நான் வாசிப்பீட்டுல படிச்சேன். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி உங்க அக்கௌண்ட் நம்பர் வேணும். எப்பா நான் அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு கொடுக்குறது? நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா சையது முகமதுல
டேனி சாமுவேல் இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்க, நான் செய்யணுமோ உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது, நாங்க எப்படி வாங்கிடுவோம், எப்படி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம், 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் கர்த்தர், நான் திக்கெட்டு நம்பினேன் ஐயா. கொரோனால இது செத்தா போயிட்டோம் நம்ம இல்ல, நான் உயிரோடு இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? வாசிப்போம், வேகமா பார்ப்போம். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எங்கே போனாலும் அங்கே ஒரு தொழுகை இருக்கும், அங்கே ஒரு ஆராதனை இருக்கும், அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், அங்கே ஒரு பெரிய சமாதான செய்தி இருக்கும். பாருங்க, ஆபிரகாம் எங்கே போனாலும் கர்த்தருடைய உறவிலே நிலைத்திருந்தோம், ஆண்டுடைய உறவிலே நிலைத்திருக்கிறோம். நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்வேன் என்றால் நீங்கள் நானும் ஆண்டுடைய உறவிலே நிலைத்திருக்கிறோம். அவர்தான், there is no other way, this is the way. வேற வழியே கிடையாதுங்க. எனக்குலாம் பாருங்க, யாருக்கு சம்பளம் கொடுக்குறேன்? நான் எங்க வீட்டுல கவர்மெண்ட்லாம் கிடையாது. நாங்க என்ன கவர்மெண்ட்? பரலோக கவர்மெண்ட். அவங்க நான் கேட்பேன், ஆண்டவரே நான் இந்த ஊருக்கு போகணும், இந்த அடுத்த வாரம்லாம் விஜயவாடால இருக்கிறேன், அடுத்த வாரம் எங்கெல்லாம் விஜயவாடால பேசுகிறோம், கேம்பஸ் குரூசைட் ரைட், அவங்களுடைய ரீஜனல் கான்ஃபரன்ஸ்ல பேசுறேன். சரியானா? எப்படி ஆண்டவர் எங்களெல்லாம் பயன்படுத்துறாரு, எப்படி எங்களெல்லாம் கொண்டு போறாரு. ஒரு நாள் என் வயிறு காயவே கிடையாது, ஒரு நாள் நான் போய் பிச்சை எடுக்கிறது இல்லை, அவர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாம் எங்கே போனாலும் ஆண்டவரை தொழுது கொண்டு. நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரை தொழுது கொள்றீங்களோ, எவ்வளவு நேரம் முழங்கால் போடுறீங்களோ, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருகிறார். இன்றைக்கு நிறைய பேர் டாக்டருக்கு காசு கொண்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? மூட்டு வலிங்க, முதுகு வலிங்க, எங்க வருது? 79ஆம் வருஷம் நான் டிடிஎஸ் போயிருக்கேன் நாசரேத்துல. அப்ப 98 வயசு அந்த ஐயாவுக்கு, இந்த அம்மாவுக்கு 96 வயசு. 2 பேரும் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு முழங்கால் போடுவதை விட்டு விட்டதுனாலதான் எங்க கொண்டு போய் காசை கொடுக்குறோம்? எதுக்கு போகணும்? முழங்கால நின்றுங்க, உங்களுக்கு எந்த வியாதி வராது. என்னை பார்த்தா வியாதிக்காரன் தெரியுதா? உண்மையே சொல்றேன், எங்க வீட்டு பக்கத்துல சொல்லுவாங்க, எப்ப குளிர் பயங்கரமா இருக்கு, நீங்க 4 மணிக்கு வாக்கிங் போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஊர் போனாலும் வாக்கிங் போவேன். வாக்கிங் போய் என்ன செய்வேன்? சோத்திரம் 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 சோத்திரம், ஏசு ராஜா சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே போறேன். சுகர் பிபி ஒண்ணுமே இருக்காது. ஆபிரகாம் எங்கே தொழுது கொண்டாரோ அவர் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு வந்தாருங்க. நீங்க பொசுக்கு போயிடுறாங்க நிறைய பேர். தொழுது கொண்டு விட்டுருவான். ஆல்ரெடி உறவிலே நினைக்கிறீங்க. ஆயுசு நாட்களிலே பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பார். இன்னைக்கு முதுகு வலி மூட்டு வலியில வராததுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க, ஆண்டவருடைய உறவிலே நிலைத்திருங்கள். அப்பதான் சொல்ற, நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் முன்னாடி. அப்ப கரண்ட் இல்ல. அப்ப டீச்சர்லாம் சொல்றாங்க, நீ பிரேயருக்கு வர்றாங்க கனகராஜானே, கரண்ட் இல்ல அப்படின்னு. அப்ப பிரின்சிபல் சொல்றாங்க, இன்னைக்கு யாரு கனகராஜா, அவருக்கு மைக்கே தேவையில்லப்பா, நல்ல ஆம்பிளிஃபையர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மைக் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணாரா?
செய்வீர்கள், உள்ளே எல்லாமே சரியா போகும். ஒண்ணுமே செய்யல, கொரோனா ஒண்ணு வராது. நான் கர்த்தர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1:35. மார்க் டைம் ஆச்சு. மார்க் வாசிங்க. அவர் அதிகாலையில் இருப்போடு பாருங்க, இருட்டோடு போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு. லாசர் செத்து போயிட்டான்னு நியூஸ் கேட்டவனே லாசருமே இந்த சத்தத்தை காணும். உங்கள கூப்பிட இருக்கீங்களா? இல்ல லாசர் மாதிரி ஆயிட்டீங்களா? ஆண்டவர் லாசருமே வெளியே வாங்கினாரு. எங்க இருக்காரு லாசரு? ஹலோ, சத்தத்தை காணமே. இருக்கீங்களா? வெளியே வாங்கணும். லாசர் வெளியே வர ஏன்? அதிகாலை இருட்டோட போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்ததுனால அற்புதம் நடக்கும். நீங்க நான் ஆண்டவரை போய் காலையில பார்த்துட்டு வாங்க, அவருடைய முகத்தை தரிசித்து வாங்க, அவரோட பேசிட்டு வாங்க. உங்க வீட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க. அவரோட பேசாம நீங்க வந்தீங்கன்னா வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்க? வேற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு சொல்றேன், நீ ஆண்டவரை பேசிட்டு வாங்க, உங்க வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்க. போகாம வந்தீங்க, வீட்டுக்காரர் வேற மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, இருட்டோட போய் ஆண்டவரை பேசி வந்த பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய உறவிலே, தேவனுடைய உறவிலே நிலைத்திருங்கள். இரண்டாவது சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 1:7-8. யோசுவாவின் புத்தகம். புத்திமானாய் நடந்து கொள். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். நான் ஆண்டவர் சொல்றதை செய்யணும்னா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தை. இன்னைக்கு நிறைய கிரிக்கெட் பிளேயர்லாம் சொல்றாங்க, சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படி சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியுமா? சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் என்னை தூக்கிட்டு போகுது. இதுதான் எனக்கு உதவி செய்யுது. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, பேசும்போதுதான் நான் இருக்கேன்பா, கனகராஜ் நான் இருக்கேன்பா, கவலைப்படாது. என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம், 7 லட்சம் வேணும் கல்யாணத்துக்கு. சும்மா சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். சொல்லுங்க, குறைஞ்சது எவ்வளவு? 10 லட்சம். என்கிட்ட 23,000 ரூபாய் இருக்கு, செய்ய முடியுமா? அப்புறம் ஆண்டவர் நான் கர்த்தர் சொல்லுவேன். அவதான் செஞ்சுட்டாரு. எங்க பாப்பா கல்யாணம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்த்தாங்க, கனகராஜ் மூவாயிரம் எப்பா எப்படிப்பா? அவர் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லுங்க. இங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுங்க? ஏசாயா இருக்கிறது, எசேக்கியேல் சொல்றது என்ன பொருளுக்கு? நான் அவ்வளவுதான். நான் அந்த வேத புத்தகத்தை தூக்கிட்டு போனா அவருடைய வேலையை நான் ஒழுங்கா செஞ்சா அவர் என் வேலையை அழகா செஞ்சு முடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நான் கவலையே படல. என் பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, 3 பிள்ளைங்க, எப்பா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மாப்பிள்ளை ரெடி ஆயிடுச்சு, காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க? 23,000 ரூபாய் வச்சிருக்கேன். எப்படி நடக்கும்? அதான் சொன்னேன், நான் கர்த்தர். அவ்வளவுதான், முடிச்சுட்டாரு. அழகா முடிச்சாரு. நான் ராமநாதபுரத்துல போய் ஒருத்தன் வீட்டுக்கு போனேன், கார்டு கொடுக்கறதுக்கு. உடனே அந்த வீட்டுக்காரங்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் 7,000 மணியில சின்ன பொண்ணு ஜெயா. அப்ப அவங்க வீட்டுக்காரர் சொன்னார், அன்பழகன், எப்பா அவங்க அண்ணாச்சி மகன் கல்யாணமா, அந்த கட்டை எடுத்துட்டு வா. கட்டா? என்ன கட்டு?
அண்ணா கட்டு ஒன்று கடைசியில் மேல ஒரு கட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. அண்ணாச்சிட்டாங்க. அண்ணாச்சி 2,20,000 ரூபாய். அப்பதான் இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? நான் கட்ட பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஆள அப்படியே கீழே கிடக்கிறவன தன்னுடைய கரங்களை தூக்கி நிறுத்துகிறவர். தேவனுடைய உறவில நினைச்சிருங்க, தேவனுடைய வார்த்தையில நினைச்சிருங்க. கடைசி என்ன வாசிப்போம்? ஆதியாகமம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு எங்க இருந்து வருது சத்தம்? சொல்லுங்க. எதனால? இந்த வாயினால. அதே மாதிரி எதனால என்ன செய்யறோம்? பக்கத்துல ஏதாவது செஞ்சுட்டானா என்ன செய்யறோம்? அறிவு இருக்கா? முட்டா போயிடா அப்படிலாம் தெரியும். ஆனா இங்க வந்து பிடிக்கிறோம். ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். அறிவிட்ட முட்டா போயிடா நாசமா போறோம். இங்கதான் வாய் இந்த வாய் தான் சொல்லுது. தேவனுடைய உறவில நினைத்திருங்கள், தேவனுடைய வார்த்தையில் நினைத்திருங்கள். கடைசியா பார்த்தா தேவனுடைய சாயலிலே நிலைத்திருங்கள். குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்த இந்த குழந்தை யார மாதிரி இருக்கு? கொலைகாரனா இருப்பேன், திருடனா இருப்பேன், மோசமான ஆளா இருப்பேன். எவ்வளவு நான் கேட்க மாட்டேன், அவனை மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்களா? உங்களையே என்னை ஆண்டவர் சொல்ல தெரியுமா? என்னுடைய சாயலே. நம்ம ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா தேவனுடைய பிள்ளைப்பா, ஆண்டவருடைய பிள்ளைப்பா. எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அருமையா பேசுறாங்க, அவங்க அமைதியா இருக்காங்கப்பா. இந்த வாயினாலதான் துதிக்கிறாங்க, இந்த வாயினாலதான் அவங்க எல்லாரையும் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சொல்ற வாசனை என்ன கவனிக்க பாருங்க. நான் கட்ட அப்ப நம்ம சொல்றத தப்பு தானே, பொய் தானே, டிராமா தானே, நடனம் தானே இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல வாழும் போது நம்மளை யாருன்னு சொல்லணும்? கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ரோட்ல போகும்போது அந்த காலங்கள்ல சீஷர்கள் போவாங்களா? அதோ யாருங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். நம்ம நாமினல் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நீங்க இருந்தாலும் எங்க போனா, மார்க்கெட் போனாலும் சரி, ரோட்ல நடந்து போனாலும் சரி, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், நம்மளா கிறிஸ்தவர்கள். ஏன்? நான் கத்த சொல்லணும். நம்மளை பார்த்து எப்ப அவங்க கஷ்டம் சொல்றது செய்யறாங்க. நம்ம எவ்வளவோ மொட்டை அடிச்சு என்னமோ செஞ்சுட்டு செய்ய மாட்டேங்கிறாரு, அவர் சொன்னதை செய்யறாரு. அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகையினால கடைசி அந்த வசனத்தை சொல்லி நம்ம முடிக்க போறோம். எல்லாம் சேர்க்கிறோமா? நான் கத்த, நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தைகளை நிறைவேறும். குழந்தை எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த பொண்ணு வந்து ஏரோப்ளைன்ல வேலை பார்த்தாங்க, ஏர் ஹோஸ்டஸா. அவங்களுடைய படிக்க வைக்கிறதுல எனக்கு பைசா கிடையாது. ஆனால் ஆண்டவர் அழகா, நான் சென்னையில கூவம் அந்த பகுதியில் ஊழியர் செய்ய மாசம் மாசம் போவேன். அங்க போகும்போது அந்த அவங்க அம்மா சொன்னாங்க, நான் உங்க பொண்ணு படிக்கிறதுக்காக 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னா கொடுத்தாங்க. அழகா படிச்சு முடிச்சாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதிக்கிறோம். நீங்கள் சொன்னதை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நன்றி சொல்றோம். குழந்தைகளை ஆசீர்வதி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பிரத்யட்சமாய். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆமென் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நம்மால் எப்போது உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் மாறாதவர்.
வார்த்தைகள் பிரத்யட்சமாய் ஆமென். அதனால அநேகர் ஆராதனைக்கு வர தடைபட்டு போனார்கள். ஒருவேளை செகண்ட் சர்வீஸ்ல வரலாம், அது வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் தன்னுடைய ஆவணத்தில் அவர் முன்குறித்தபடினாலே தன்னுடைய தாசனை தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த காலங்களிலே நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா? அவர் பேசுகிற தெய்வம் அல்லவா? அவர் சொல்லியவர்களை கேட்கும்படி மூன்றாவது உள்ளத்தை திறந்த தெய்வம் இந்த காலங்களிலே நம்முடைய வீட்டை நம்முடைய தந்தையாக வார்த்தைகள் பிரத்யட்சமாய் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதை அங்கீகரிப்போம், அதை விசுவாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த அன்பை தூய ஆவியானவரே, பிதாக்குமாரன் பரிசுத்தருடைய நாமத்தினாலே இந்த காலங்களில் இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் பிரத்யட்சமாய் நீர் எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவரே விலகி போவதாக, அவிசுவாசிகள் விலகி போவதாக. ஆண்டவரே அப்பாவுடைய வார்த்தையை நம்பாதபடி எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற நிலைமைகள் மாறி போவதாக. காலங்களை தன்னுடைய கரத்திலே ஏந்தி வைத்திருக்கிற கர்த்தாவே, கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தாவே, கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வழியின்படி நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், நீர் எங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நீர் எங்களை குறித்த அழைப்புகள், கிருபை வரங்கள் மாறாது, அது தாமதியாது, நிறைவேறும். தன்னுடைய அனுபவ சாட்சி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதித்து காட்டின தெய்வ மனுஷனை கர்த்தர் குடும்பத்தை இன்னும் 11 சபைகளுக்கு, பல ஆயிரம் மக்களுக்கு, உலகின் பல தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தன் சரியானை பயன்படுத்துவீராக. இம்மட்டும் உதவினவர் இனிமேல் வழிநடத்தலில் போதுமான தெய்வமாக இருக்கிறீர்கள். திருவசனத்தை கேள்விப்பட்ட திருச்சபை மக்கள், சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் இவர்களை புதிதாக இந்த இடத்துல வந்திருப்பார்களே, ஆனால் கர்த்தருடைய கரம் அவர்களையும் தொடுவதாக. அவை நாங்கள் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தேவ தயவும் காருண்யமும் அந்த பிள்ளைகளோடு இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாக வழி நடத்தட்டும். நாம மைமைப்படட்டும். இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனை இந்த மாதத்தில் நடக்கிற சில நேரங்கள், வேதமான வகுப்புகள், இந்த சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட சத்திய வசனங்கள் இந்த வாழ்க்கையில் புரியாக இருப்பதாக நாம மைமைப்படட்டும். ஆசீர்வதி. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விளக்கும். அன்றுவரே இந்த நாட்களிலே தேசம் எங்கிலும், குறிப்பாக தமிழகம் எங்கிலும் நடைபெற்று வருகிற எல்லாம் வன்முறைகள், தீவிரவாதங்கள், அன்றுவரே படுபாதக செயல்கள், விபத்துகள், நாட்களில் வெடி விபத்தில் சாப்பிட்டு பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்து கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல அன்றுவரே இறந்திருக்கிறாங்க. அன்றுவரே சாலை விபத்துகள் எல்லாம் சத்துருமானவர் மாறி கொண்டு போகிறார். தேவ இறக்கம் இப்படிப்பட்டதான கால மரணங்கள் இவர்களுக்கு பிள்ளைகள் விலக்கி தெய்வமா நீ கிறிஸ்துவா உண்மை என்று அறிந்து கொள்ளும் வணக்கங்கள் திறனும் சுவிசேஷத்தின் ஒளி அன்றோடு அவர்களை சென்றடைவதாக இருளில் வாழும் ஆண்ட ஒளிக்கான கிருபை செய்யும். சபை மக்களை எங்களை பயன்படுத்துகிற இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற சுவிசேஷ பிரசங்கியாளர்களாக கர்த்தர்களை உருவாக்குங்க. எங்களை ஆயத்தப்படுத்துகிற காலங்களை நிதானிக்கிற நல்ல சென்சிட்டிவிட்டியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். திருவிழா காலத்தில் இந்த அர்ப்பணிக்க வழிநடத்தும். என்னுடைய மாணவர் மாணவியர்களுக்காக சொன்னோம். சபையில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆன்லைன் நேரடியான வகுப்புகள் நடைபெறும். எக்ஸாம் சந்திக்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவ தயவு காரணம் அவரோடு கனம் துதி மகிமை உமக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருவனுக்கு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் எல்லாரையும்